ஹாய் நண்பா, புதுச்சேரியில் கால் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் என்ன உனக்கே இந்த ரூட் இப்போதான் அன்பு சரியான டயர்டாக இருக்குடா அன்பு. எனக்கு வெறுத்து தூக்கமாக வருது. நம்மளோட கிருமிகளத்தில் இருக்கிற கடைக்குட்டி சிங்கம் களத்தில் இறங்கிருச்சுங்க வேட்டையில். சிங்கம் என்ன சிங்கம் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிட்ட? இவ்வியனா இங்கே பாருங்க அன்பை என்னென்ன பண்ணுறான்னு. வெறித்தன எப்படியோ நண்பா நம்ம கிருமிடத்துலேருந்து புதுச்சேரி வெளியே பைக்லேயே வந்துட்டு வந்தோடனே பிரியாணி சூப்பராக கட்டிட்டு அப்புறம் என்ன சாப்பிட்டு முடிச்ச கையோட பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு எவியா சூப்பரான ஒரு கிஃப்ட்டை செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் நண்பா, நம்மளோட நண்பா நண்பீஸ் புதுச்சேரியிலையும் இருக்காங்கல்ல, அவங்களையும் பார்த்துட்டு போயிடலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம். டே அன்பு, நண்பா நண்பீஸ் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைடா, நம்ம ஆளுக்கு புதுச்சேரியிலையும் கொடி சும்மா பறக்குது இல்லை. என்னடா அன்பு, பாண்டிச்சேரியில் கால் வச்சோன்னே எப்படியும் நான் உட்காரவே மாட்டேங்கிறாரு அன்பு. என்னடா அதானே பார்த்தேன், அன்புக்கு இந்த சைடு தலையே திரும்பாத. சும்மா உட்கார முடியலாட்டு வைப்பாகுது தரைக்கு. எனக்கு ஏற்ற பாட்டு போட்டிருக்காங்க, சீக்கிரம் எந்திரிச்சு வா. இப்போ என்ன அந்த இடத்துக்கு உன்னை கூப்பிட்டு போகணும், அவ்வளோதானே. எந்திரி வா போகலாம். அந்த குட்டி குழந்தைங்களுக்கே வைப்பாகுதுன்னா உனக்கு வைப்பாகாமல் இருக்குமாடா அன்பு? நீ இப்போ ஆட போறியா இல்லையா? அங்கே 2 பேர் இப்போ எந்திரிச்சு ஆட போகிறாங்க, அது நீ பார்த்துக்கிட்டே இருக்க போகிற, அவ்வளோதான். இன்னும் என்னையே பார்க்குற, நானும் ஆட வரலப்பா. எனக்கெல்லாம் சரியான டயர்டாக இருக்குடா அன்பு. அங்கே பாரு, நான் சொன்ன கேட்டியா, வைப்பாயிட்டானுங்க பசங்க. நீயும் கலந்துக்கோ போ. யாரோ வராங்களான்ட்டு அதையும் வீடியோ எடுத்து வருங்க. அங்கே வருங்க ரோஜாப்பூ. அட புதுச்சேரி சிஎம்டா அன்பு, தமிழ்நாட்டோட வருங்கால சிஎம்மும் அங்கே இருக்கிறாரு பாரு. நம்மளோட தமிழ்நாட்டு வருங்கால சிஎம் வந்தா இப்படியா இருப்ப அன்பு? எப்படியோ நம்ம தமிழ்நாட்டு சிஎம்மை தான் பார்க்க முடியல, புதுச்சேரி சிஎம்மை பார்த்தாச்சு. ஆமாம் நண்பா, நம்மளோட புதுச்சேரி மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர் தான் வந்திருக்காரு இந்த கல்யாணத்துக்கு. நம்ம வந்த காரியம் நம்ம கல்யாணத்துக்கு தான், ஆனால் அந்த கல்யாணத்துக்கு சிஎம் வருவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவரையும் பார்த்தாச்சு. இப்போ புதுச்சேரியில் இருக்கிற ஒரு நண்பர் ஜூஸ் கடை வச்சுருக்காரு, அவர் கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கோம். இந்த இடம் பார்க்கவே சும்மா சூப்பராக இருக்குல்ல.
செடிகளால் அலங்கரித்தோம் அந்த செட்டப் பண்ணியிருக்கிறதும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆமாம் நண்பா, நம்மளோட நண்பர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு நம்ம சேனலை. அதுவும் இல்லாமல் நம்மளோட வீடியோஸை பார்த்தனால நம்மளோட கார்டனில் வைக்கிறதுக்காக 2 மல்லிகைப்பூ செடி கொடுத்துருக்காரு கிஃப்டா. நம்மளோட கார்டனில் 3 வகையான மல்லிகைப்பூ செடி இருக்குது. அதனால இந்த 2 மல்லிகைப்பூ செடியும் நம்மளோட அன்பு கையில் கொடுத்தாச்சு நண்பா. அப்புறம் நம்மளோட நண்பர் நமக்காக ஸ்பெஷலாக ஒரு ஜூஸ் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. என்ன ஜூஸ்ன்னு தெரில, அதுக்காக தான் நாங்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்டா அன்பு பாரு, நான் கூட நம்ம நண்பர் கொடுத்த மல்லிகைப்பூ செடி வாடி போச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறியோன்னு நினச்சேன் அன்பு. இது நான் பார்க்கவே இல்லை. என்ன ஜூஸு? அப்போ நம்மளும் ஜூஸ் பாதாம் பாலே குடிச்சிடலாமே. அட போங்க நண்பா, புதுச்சேரிக்கு போகிறோம், பீச்சை பார்க்குறான்னு சொல்லிட்டு வந்தேன். கடைசியாக டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பீச்சை காட்டாமையே கூப்பிட்டு வந்துட்டாங்க நண்பா. எபியானா கூட பரவாயில்ல, அடுத்த டைம் புதுச்சேரிக்கு வந்தால் உன்னை கூப்பிட்டு வரேன், பீச்சுக்கு போயிட்டு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி மனசை கொஞ்சம் தேத்தினார். ஆனால் அன்பு இருக்கிறானே, திருவண்ணாமலைக்கு முன்னாடி இருக்கிற இந்த குளத்தை பார்த்து இதுதான் பீச்சுன்னு சொல்லி நீ மனசு தேத்த பார்த்தான் பாருங்க. இந்த அன்பு உன்னைய மறக்கவே மாட்டேன்டா. இதுக்காகவே அடுத்த டைம் பாண்டிச்சேரி போனால் நம்ம எல்லாம் சேர்ந்து போகிறோம்டா அன்பு. சரி, எல்லாருக்கும் பை பை சொல்லிட்டு நம்ம ஊரை பார்த்து போகலாமா? நடுவில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம்ப்பா. போட்டுடலாமா? அப்பா பக்கத்தில் போயிருப்போம். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாமா? போட்டு சொல்லுங்க. என்ன பண்ணாரு? 2 டைம் கூப்பிட்டேன் போப்பா. உள்ள போ, உள்ள போ. இன்னும் பைக்ல போடுறது அந்த சோறு ஒன்றும் போடுவாங்க. ஆட்டி வேறு வச்சிருப்பாங்க, எங்கேயா போய் தொலைஞ்சிட்டானுங்க. சாயமா செம்ம கடுப்பாக இருக்கும் சாப்பாடு செய்யணும். ஏன்னா உள்ள போ, மங்கி வருது பாரு, வெள்ளை காக்கா வரும் பாரு. கேமரா எடுத்துட்டா பொம்மையாரு அவ்வளோதான் இருக்கா. ஜோரா அப்பா ஒரு போட்டோ எடுமா. சொல்லக்கூடாது, சொல்லு. ஏனா நல்ல காக்கா பாரு, நல்ல காக்கா வரும். வீட்டுக்கு மீண்டுமா ஒரு நல்ல பயணத்தில் சந்திப்போம் நண்பா.